அண்ணா வணக்கம். வணக்கம். நான் இந்த வருஷம் பத்ராளியம்மன் தேர் திருவிழாக்கு ஏற்பாடுகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்குது. வீரமக்கள் தங்கறதுக்கும் ஒரு சில ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் என்னென்ன ஏற்பாடுகள் நான் பண்ணியிருக்காங்க? மாண்புமிகு தமிழகத்துடைய ஒப்பற்ற முதல்வர், தமிழகத்துடைய விடிவெள்ளி, திராவிட மாடல் ஆட்சியுடைய முதல்வர், தமிழகத்துடைய முதல்வர் அவருடைய ஆணைக்கேற்ப மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர், தமிழக மக்களுடைய செல்லப்பிள்ளையாக விளங்குகின்ற எங்களுடைய துணை முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடும், மாண்புமிகு இந்து சபை அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு சேர்பாபு அவருடைய வழிகாட்டுதலோடும், அதே நேரத்தில் நம்முடைய ஈரோடு மாவட்ட துறை அமைச்சர், வீட்டு வசதித்துறை அமைச்சரான முத்துசாமி அவருடைய வழிகாட்டுதலோடும் இந்த வருடம் அந்தியூர் பத்ராளியம்மன் குண்டம் தேர்திராவானது மிக சிறப்போடும் எழுச்சியோடும் பக்தர்கள் அத்தனை பேரும் கூட்டத்திலே இறங்கி அம்மனை வழிபடுகின்ற அளவுக்கு தேவையான முன்னேற்பாடுகள் அனைத்தும் மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே செவ்வாய்க்கிழமை இரவு வருகின்ற பக்தர்களுக்கு இங்கே கல்யாணவனம் பேரூராட்சி திருக்கோயிலை ஒட்டியுள்ள பேரூராட்சி மண்டபம் திறந்து விடப்பட்டு அங்கே பக்தர்கள் அனைவரும் ஓய்வெடுக்க அளவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இங்கே பக்கத்தில் இருக்கிற எம்ஜிஏ மண்டபம், தனலட்சுமி மண்டபம், அதே போன்று லட்சுமி மண்டபம், அதே போன்று தவிடுப்படையில் இருக்கின்ற சௌடேஸ்வரர் மண்டபம், சங்குமகால் மண்டபம், ஆறாம் மகால் போன்ற அத்தனை அந்தியூரை சுற்றி இருக்கின்ற அத்தனை மண்டபங்களும் பக்தர்கள் இரவு தங்கி ஓய்வு எடுப்பதற்கு வசதியாக அத்தனை வசதியும் செய்யப்பட்டிருக்கிறது. போலீஸ் போதுமான அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மற்றும் வீர மக்கள் உள்ளே இருப்பதற்கு உள்ளே குடிநீருக்காக அதாவது திருக்கோயிலின் சார்பாக 10,000 வீர மக்களுக்கு குடிநீர் வழங்குவதற்காக கேன்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்கள் வழங்கப்படுகிறது. மற்றும் திருக்கோயிலுடைய உள்புறமும் வெளிப்புறமும் தேவையான அளவுக்கு நீர்மோர் கொந்தல்களும் பழங்களும் கொடுப்பதற்கு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தண்ணீர் வசதியும் போதுமான அளவுக்கு இருப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தத்தில் இந்த ஆண்டு திருவிழா மிக எழுச்சியோடும் சிறப்போடு பக்தர்கள் அனைவரும் அம்மனை சிறப்போடு வழிபட்டு அம்மனுடைய அருளுக்கு பாத்திரமாகின்ற அளவுக்கு எந்தவித சிறு கஷ்டங்களும் மக்களுக்கு இல்லாத அளவுக்கு வேண்டிய அத்தனை ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. பந்தல் பிரமாண்டமான முறையிலே சிறப்போடு எந்தவித சிறு பிரச்சனைகளும் ஏற்படாத அளவுக்கு அத்தனையும் மிக சிறப்பான வகையிலே பந்தலும் அமைக்கப்பட்டிருக்கிறது. திருவிழா மிக கோலாகலமாக எழுச்சியோடு மற்ற வருடங்களை விட இந்த விட மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மற்றும் கலை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து சிறப்போடு தினந்தோறும் ஒவ்வொரு நிகழ்ச்சியாக அம்மனை பற்றி அம்மனுடைய கிராமிய பாடல்கள் போன்ற நிகழ்ச்சிகளாம் சிறப்போடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தேர்திலாவிற்கு செட்டுகள் சிறப்போடு அமைத்து அதற்குரிய மேடைகளும் அமைத்து திருவிழாவான தேர்திலாவானது ரோடுகளெல்லாம் சரி செய்து மிக சிறப்போடு அந்த தேர் உலா வருவதற்குரிய ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த திருக்கோயிலுடைய மிராசர்கள் அத்தனை பேருமே சிறப்போடு இருந்து தங்களுடைய என்றென்றும் ஒவ்வொரு வருடமும் செய்கின்ற அந்த தங்களுடைய உரிமைகளை, தங்களுடைய அந்த திருவிழா நிகழ்ச்சிகளை, அந்த மிரவணை நிகழ்ச்சிகளை அவர்கள் ஒவ்வொருவரும் சிறப்போடு செய்வதற்குரிய ஏற்பாடுகளை முன்கூட்டியே ஏற்பாடு செய்யப்படுகிறது. கோயில் செயலாளர், உதவி ஆணையர், இணை ஆணையர் ஆகியோருடைய கலந்து பேசி அத்தனை வசதியும் ஏற்படுத்தி செய்து அவர்களெல்லாம் இங்கே திருவிழாவுக்கு வந்து அந்த கூட்டத்தை சம்பந்தப்பட்ட அத்தனை அதிகாரிகளின் கூட்டத்தை பூட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சுகாதாரத்துறையின் மூலம் மருத்துவர்கள் செவிலியர்களெல்லாம் இங்கே இருப்பதற்கும் 108 ஆம்புலன்ஸ் நிறுத்துவதற்கும் வேண்டிய அத்தனை உதவிகளும் பக்தர்களுக்கு முன்கூட்டியே எல்லாவித சிறப்போடு அமைவதற்கு உண்டான ஏற்பாடுகளை இந்த வருடம் திருக்கோயிலின் சார்பாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் வழிகாட்டத்தோடு, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள், மாண்புமிகு நம்முடைய துணை முதலமைச்சர் வழிகாட்டத்தோடும் சிறப்போடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பக்தர்கள் அனைவரும் திரளாக வருகை வந்து அம்மனை தரிசித்து இந்த குண்டத்தில் இறங்கி தங்களுடைய வழிபாட்டினை சிறப்போடு நடத்தி கொள்ள வேண்டுமானவர்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு திருவிழாவுக்கு வருகின்ற அத்தனை பேர்களுக்கும் வேண்டிய அத்தனை வசதியும் செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்கண்ணா. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பத்ராளியம்மன் கோவிலில் மிகப்பெரிய குண்ட பெருவிழா மிகப்பெரிய அளவிலே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த குண்டத்திற்கு பல்வேறு ஊர்களிலிருந்தும், பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும், பல்வேறு நாடுகளிலிருந்துமே கூட பல லட்சக்கணக்கான பக்தர்கள் ஆண்டுதோறும் இந்த குண்ட பெருவிழாவிற்கு வருகை தந்து இந்த பத்ராளியம்மனின் அருளையும் அன்பையும் பெற்று செல்கின்றார்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை துயரங்களும் போகின்ற அளவுக்கு இந்த அம்மனோட அருள் அனைத்து மக்களுக்கும், பக்தகோடி மக்களுக்கும் செல்கின்றது. குண்டம் இறங்கக்கூடிய பெருவிழாவிலே கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவிலே குண்டம் நிகழ்கின்றது.
பக்தகோடி மக்களும் பொதுமக்களும் நிறைய அதிகமான மக்கள் வந்து கரும்புகளை வீரமக்கள் இறங்குவதற்கான கரும்புகளை எல்லாம் அந்த குண்டத்தில் போடுவதற்காக அனுதினமும் கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களாக வாங்கி கரும்பை போட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டுதோறும் ஒவ்வொரு வருடம் இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் பிரமுகராகட்டும், போலீஸ் பாதுகாப்பாகட்டும், கோயில் குழுவினர்களாகட்டும் இந்த விழாவினை மிகச் சிறப்பாக சீரோடும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இந்த திருவிழாவின் சார்பாக அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் பத்ரகாளியம்மன் கோயிலில் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தோம், அது நிறைவேறிடுச்சு. அதனால் இதை வந்து ஒரு பொம்மையாக செஞ்சு வைக்கிறேன்னு வேண்டியிருந்தோம். சன்னிதானத்தை சுற்றிட்டு வந்து இந்த பூதம் முன்னாடி வச்சேன்னா அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் நிறைவேற்றின பிறகு வைக்கலாம். சரிங்க. பத்ரகாளியம்மன் கோயிலில் என்ன வேண்டுனாலுமே நிறைவேற்றி கொடுக்கும். சக்தி வாய்ந்த சாமி. பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு இன்னைக்கு காலையிலேருந்து விரதம் இருந்துங்க. இன்றைக்கி சாயந்தரம் பெரம்பு பூஜை, சாமி தண்ணி ஊற்றி வழிபட்டுட்டு நாளைக்கு காலையிலேருந்து விரதங்க. புதன்கிழமை அப்புறம் பூக்குண்டை இறங்குறதுங்க. இன்றைக்கு பெரம்பு பூசை வந்து சிறப்பாக முடிந்தது. பத்ரகாளியம்மன் அருளால் எல்லா பக்தர்களுடைய பெருமக்களும் அம்மன் அருள் பெற்று நல்லாசியுடன் வருகிறார்கள். நாளைக்கு வந்து பச்சை பூசை, நாளானைக்கு பஞ்சாபரத பூசை நடைபெறும். அக்கா எத்தனை வருஷமாக கொண்டு இறங்கிட்டு இருக்கிறீங்க? 17 வருஷம். 17 வருஷங்க. எந்த ஊருங்கக்கா? அந்தியூர் தாங்க. நீங்கள் எத்தனை வருஷங்கக்கா? 20 வருஷம் இருக்குங்க. 20 வருஷங்க. 20 வருஷம் இறங்கியாச்சு. 21 வருஷம் இறங்கியாச்சு. நீங்கள் சொல்லு. 5 வருஷமாக இருக்கு. 5 வருஷமாக இருக்கு. 4 வருஷம் 5 வருஷம் இருங்க. 30 வருஷம் இருக்கு. 30 வருஷங்க. நீங்கள் எந்த ஊருங்க? நான் அந்தியூர் கொல்லப்பாளையம். 7 வருஷமாக 7 வருஷமாக இறங்கிட்டு இருக்கிறீங்க. இதான் ஃபஸ்ட் வருஷங்களா? ஃபஸ்ட் வருஷம்னா என்னென்ன விதிமுறை ஃபாலோ பண்ண வேணும்? புது வருஷம் இந்த நாள் புது பானை வச்சு சுற்றி எல்லா சாமிக்கு தண்ணி ஊற்றணும். முதல் வருஷம் கொண்டு இறங்குறீங்க. ஆமாங்க. 2வது வருஷம். 2வது வருஷம். இன்னைக்கு வீர மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் வந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. வீரமக்கள் மற்றும் இன்னைக்கு வர பொதுமக்கள் எல்லாத்துக்குமே வந்து நெல்லிக்காய் ஜூஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. தண்ணி நெல்லிக்காய் ஜூஸ். இந்த திருவிழா முடிகிற வரைக்கும் என்னென்ன பிளான் வச்சுருக்கிறீங்க? என்னென்ன கொடுக்கலான்னு ஐடியா போட்டிருக்கிறீங்க? நாளைக்கு வந்துங்க தேங்காய் பால், குளிர்ச்சியான தேங்காய் பாலுங்க. அப்புறம் பானகம். அப்புறம் செவ்வாய்க்கிழமை தர்பூசணி, தேங்காய் பால், பானகம். அப்புறம் புதன்கிழமை அதிகாலையில் வந்து மாலை போட்டு ஒரு 5000 லிட்டர் 10,000 லிட்டர் தயிர், வாட்டர் பாட்டில் இதெல்லாம் கொடுக்கலான்னு. சரிங்க.